ஹாய் guys, I am Arafat. இந்த வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க, சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குளோபல் மார்க்கெட்டோட இண்டெக்ஸ் வந்து பார்த்துட்டு வந்துருவோம். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் நிஃப்டி வந்து இந்த சார்ட்டில் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கப்பூர் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கு, கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டுருக்கு உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட் சிங்கப்பூர் மார்க்கெட் இருக்குது, இந்தியன் மார்க்கெட் மட்டும்தான் லீவாக இருக்குது உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனலில் ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து கிளியர் கட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் நிஃப்டி ட்ராப் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2-3 பேட்டர்ன்ஸ் இருக்குது உள்ள உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா என்னென்ன பேட்டர்ன்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஃபாலிங் ட்ரையாங்கிள் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் ஜோன் ஒன்று இருக்குது. இந்த டிமாண்ட் ஜோனை பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் வந்து ஒரு கிளியர் கட்டாக வந்து ஒரு டவுன்ஃபாலில் போயிட்டுருக்கு. இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஜோனை பிரேக் பண்ணி மார்க்கெட்டு கிளியர் கட்டாக வந்து டே சார்ட்டில் வந்து போயிட்டுருக்கு. இது வந்து எது வரைக்கும் போகலான்னா உங்களுக்கு இந்த ஒரு சப்போர்ட் லெவல் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த லெவல்ஸ் உங்களுக்கு இந்த சப்போர்ட் லெவல் 13,750 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது மார்க்கெட் இப்போ. ஓகேங்களா? இப்போ வந்து இந்தியன் மார்க்கெட் வந்து எப்படி வந்து இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம், அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு எலியட் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவ் ட்ரெண்டு தான் மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. இந்த பாக்ஸ் பேட்டர்னை வந்து பிரேக் பண்ணால் ரொம்ப அக்ரெசிவ்னஸோட நிஃப்டி வந்து கீழே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் பேட்டர்னை பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 13,750 உங்களுக்கு அது வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சிங்கப்பூர் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட் லெவல் தான் காமிக்குது. நம்ம ஆல்ரெடி ட்ரா பண்ணி வச்ச அந்த சப்போர்ட் லெவலும் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் 13,700 தான். அந்த ஜோன் வரைக்கும் போயிட்டு சின்ன ஒரு புல் பேக் ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ இந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக இருக்கிற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட் வந்து குயிக்காக வந்து ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த ஒரு பாக்ஸ் பேட்டர்னை பிரேக் பண்ணிச்சுன்னா இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 days 3 daysக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 பாயிண்ட் கீழே இறங்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது உங்களுக்கு. ஒரு 450 பாயிண்ட் இறங்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது மார்க்கெட்டில். இப்போ வந்து பார்த்தா இந்தியன் மார்க்கெட்டில் நிஃப்டி வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி இப்போ தான் ரீடெஸ்மெண்ட் ஆகி கிளியர் கட்டாக ஒரு இந்த மிடில் லெவல் இந்த லோயர் லெவல் பிரேக் பண்ணுற மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த லோ பிரேக் பண்ணிச்சா இமீடியட்டாக வந்து ட்ரெண்ட் லைன் பேஸ் படி செல் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே என்னென்ன விஷயம் இருக்குன்னா இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் பேட்டர்ன் ஒன்று இருக்குது. இந்த பாக்ஸ் பேட்டர்னை பிரேக் பண்ணாலும் உங்களுக்கு கிளியர் கட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இதில் லோயஸ்ட் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிளை வந்து மதிக்காது. எதனாலனா இந்த இடத்துல ஆல்ரெடி வந்து ஒரு 2 பேட்டர்ன் இருக்குது. ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று இருக்குது, ஒரு டிமாண்ட் ஜோன் சப்ளை ஜோன் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது ஒன்று. இந்த ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலிங் ட்ரையாங்கிளாக இருக்குது. இந்த ட்ரையாங்கிள் வந்து கீழே போகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இது கீழே ட்ரா பண்ணுறதுக்கு தான் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம்.
பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேப் டவுனில் ஓப்பன் ஆகி ஃபில் ஆகாமல் இருக்குது. உங்களுக்கு இந்த ஹை வந்து வரவே இல்லை. ப்ரீவியஸ் டேவோட இந்த கேப் டவுன் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல இந்த கேண்டிலுக்கு ஈக்குவலாக வரணும். இந்த கேண்டிலுக்கு ஈக்குவலாக இந்த கேண்டில் வராதனால இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கேப் டவுனில் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கும் மார்க்கெட் வந்து அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. இப்போ கரண்ட்டாக இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டில் தான் மார்க்கெட் இருந்துகிட்ருக்கு இப்போ. ஆனால் இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டுங்கிறது வந்து ஆல்ரெடி சைட்வேஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு எடுத்து இந்த இடத்துல ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டைம் எடுத்துகிட்டு சைட்வேஸ் ஆயிடுச்சு. இந்த இடம் உங்களுக்கு இந்த இடத்துல எடுத்துகிட்டு ஒரு 4-5 கேண்டில் வந்து சைட்வேஸ் கேண்டில் தான் ஃபார்மேஷன் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து செல்லிங் போகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எதனாலனா கேப் டவுனில் ஓப்பன் ஆன கேண்டில் வந்து ஃபுல் ஆகாதனால மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது மார்க்கெட்டில். அடுத்த சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸ் உங்களுக்கு 29,740 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கிருந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1300 பாயிண்ட் வந்து குயிக்காக ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது உங்களுக்கு. இந்த லெவல்ஸ் போகிறதுக்கு தான் மார்க்கெட்டில் அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கம்மியான டைம் ஃப்ரேமில் பார்த்தோம்னா இது இந்த இடங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் இருந்துகிட்ருக்கு. இந்த சேனல் வந்து பிரேக் அவுட்டுக்கு சேனலுக்குள்ளே மார்க்கெட் நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த பாட்டத்தை பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்த சேனலோட பாட்டம் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இந்த லோயர் லோ பிரேக் பண்ணுச்சுன்னா இந்த சேனலில் வந்து டபுள் பாட்டம் வச்சுருக்கு பார்த்தீங்களா, இந்த டபுள் பாட்டத்தை வந்து பிரேக் பண்ணுச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேனலோட பாட்டம் வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சேனலோட பாட்டம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29,740 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, இப்போ நாளைக்கு வந்து எந்த ஸ்கிரிப்டை வந்து நம்ம எடுத்து ட்ரேட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்க்க ஆரம்பிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு செல் ட்ரெண்டு தான் போகும்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் நிஃப்டி பார்த்தா தெரியுது உங்களுக்கு. இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து செல் ட்ரெண்டுக்கு மட்டும் நம்ம ஒரு ட்ரேட் எடுத்து வைக்கிறக்கு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து வைக்கிறக்கு ஸ்கிரிப்டை செலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிச்சுன்னா இது ஒரு சேனலாக இருக்குது, கீழே இருக்கிற ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, பாட்டமில் ட்ரெண்ட் லைன், இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு ஃபால் வரக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கேண்டில் டச் ஆனதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் லைனை டச் ஆனதுக்கப்புறம் அந்த ட்ரெண்ட் லைன் டச் ஆன கேண்டில்லேருந்து லோ மார்க் பண்ணி உங்களுக்கு வந்து செல் ட்ரெண்ட் எடுக்க ஆரம்பிக்கலாம். சப்போஸ் மார்க்கெட் வந்து கேப் டவுன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அப்படியே நம்ம செல் ட்ரெண்ட் எடுக்க ஆரம்பிக்கலாம் நாளைக்கு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிவி ஸ்லாப் வந்து ப்ரீவியஸ் டேஸில் கொடுத்துருந்தோம். இந்த சேனலை வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணுச்சுன்னா கீழே ஃபால் இருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி கீழே நடந்துகிட்ருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் சப்போர்ட் வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 3722 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மார்க்கெட்டில் வந்து நாளைக்கு சின்ன ஒரு புல்பேக் ஏற்பட்டுச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைனில் போய் சப்போர்ட் எடுத்துகிட்டு ரெசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு கீழே வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சப்போஸ் நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு க்ரீனில் லைட்டாக ஒரு க்ரீனில் வந்துச்சுன்னா கீழே டவுன் ஆகி க்ரீனில் கொஞ்சம் அப்பாகி மறுபடியும் வந்துச்சுன்னா இந்த ஒரு ரெசிஸ்டன்ட்டில் போயிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாரத் எலக்ட்ரானிக் வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னில் இருக்குது. இந்த ட்ரையாங்கிளோட லோ பிரேக் பண்ணிச்சு நம்ம செல் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம் நாளைக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி கெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிளில் தான் இருக்கான். இந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லோ பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம செல் ஆப்பர்ச்சுனிட்டி கெயில் எடுக்க ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோத்ரேஜ் கன்சியூமரும் அதே மாதிரி தான் ட்ரையாங்கிள் பேட்டர்னில் தான் இருக்கான். ட்ரையாங்கிள் இந்த லோ பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டில் செல் ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்கலாம். 714 கீழே வந்து செல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது கோத்ரேஜ் கன்சியூமரில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கெயிலில் வந்து 133.45 வந்து உங்களுக்கு செல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மணப்புரம் ஃபினான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மணப்புரம் ஃபினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோயஸ்ட் டைமில் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒரு சேனலாக இருக்குது. அதே வந்து பார்த்தீங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் ஜோன் சப்ளை ஜோனாக இருக்குது உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு
இந்த இடத்துல டிமாண்ட் ஜோன் சப்ளை ஜோன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 hour டைம் ஃப்ரேமுக்கு தான் மார்க்கெட் வந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். இந்த லோயர் லெவல் இப்போ சேனலில் வந்து 15 minute சேனலில் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த 1 hour டைம் ஃப்ரேமுக்கு வந்து எங்கே போகணும்னா மார்க்கெட்டு இந்த லெவல்ஸ் வரைக்கும் போக ஆரம்பிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இமீடியட்டாக இந்த மணப்புரம் ஃபினான்ஸ் வந்து லோயர் லெவல் ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு 39 கீழே வந்து ஓப்பன் ஆச்சு, 139 கீழே ஓப்பன் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 பாயிண்ட் கீழே இறங்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 127 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க, சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். தேங்க்யூ ஸோ மச்.